வியூவர்ஸ், நான் உங்கள் ஜெனி. என்னுடைய வீடியோவை நீங்க இப்பதான் பார்க்கறதா இருந்தா ஒரு சின்னதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்று உலகையே திரும்பி பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி பேச போறேங்க. எந்த சேனல் எடுத்தாலும் இவர்களுடைய வீடியோ தான் வைரலாக பேசப்பட்டு வருகுதுங்க. சாதாரண 300 ரூபாய்க்கு பெட்ரோல் பங்க்ல வேலைக்கு போய் கொண்டிருக்கிற இவருக்கு தெரியாது தன்னுடைய பேரனுடைய திருமணம் 5000 கோடியில நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் 1932 குஜராத்தில் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவருங்க. இவர் பேரு திருபாய் அம்பானி அவர்கள். இவர் பாத்தீங்கன்னா எல்லோருமே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயிலுக்கு போகும்போது இவர் மாத்திரம் பலகாரம் வித்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாருங்க. அவர் தந்தை இறந்த பிறகு இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவர்கிட்ட படகுல போறதுக்கு கூட காசு இல்லைங்க. அப்ப கொஞ்சம் பேருக்கிட்ட காசு கலெக்ட் பண்ணி ஹேமா நாட்டுக்கு வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து வேலைக்கு போறாருங்க. அங்கு அரபிக் லாங்குவேஜ் இவர் சரளமாக படிச்சு அங்க ப்ரமோஷன் வாங்குறாருங்க. ப்ரமோஷன் வாங்கின உடனே இதை விட நம்ம பெருசா வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அந்த ஹேமன் நாட்டில் இருக்கிற காயின்ஸ் எல்லாம் வந்து பாக்குறாருங்க. அந்த காயின்ஸ் பாத்தீங்கன்னாக்கா பியூர் சில்வர்ல வந்து இருந்துச்சுங்க. இதை பார்த்தா இவரு எல்லா காசுகளையும் நாணயங்களையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து 5 ரூபாய்க்கு விற்பதை 15 ரூபாய்க்கு விற்று இவர் வந்து பணம் சம்பாதிச்சாருங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு இந்தியாவுக்கு வந்து இங்க இருக்கிற ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல் பாலிஸ்டர் கம்பெனி வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க் அது இது வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இவருடைய பணம் இப்ப பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடியை வந்து தாண்டிடுச்சுங்க. இப்போ அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இவங்க 70 வருடங்கள் வந்து அவர்களுடைய உழைப்பு வந்து இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுங்க. அதனாலதான் இப்போ அவங்களுடைய மகனுக்கு இப்போ 5000 கோடியில பிரம்மாண்டமாக இப்போ வந்து திருமணம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ வைரலாகவும் பேசப்பட்டிருக்காங்க. என்ன பேசுறாங்க, இந்த பணத்தை வச்சிருந்தாக்கா இது ஏழைங்களுக்கு கொடுத்திருந்தா எவ்வளவு உதவியா இருந்திருக்கும், இவ்வளவு வந்து செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னால திரைக்கு முன்னால இருந்துதான் பேசுறாங்களே தவிர திரைக்கு பின்னால அவர் எவ்வளவு பேரு குடும்பத்தை வந்து வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. திருமணத்தின் மூலமாக இவ்வளவு குடும்பங்கள் இதுல வந்து அதை உழைச்சு சம்பாதிச்சு அவங்களுடைய குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவரு கஷ்டப்பட்ட காலத்துல யாருமே அவரை பத்தி பேசல. ஆனா இவரு பணம் சம்பாதிச்சு இவ்வளவு பிரம்மாண்டமா பண்றாருன்னா அதுக்கு பின்னால எவ்வளவு பேருக்கு வந்து இவர் வந்து அந்த குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க உழைக்கிறவங்களுக்கு விலை போடுறதுல இருந்து சாப்பாடு போடுறதுல இருந்து அவர் எந்தெந்த காரியங்களை வந்து ஒர்க்குக்கு கொடுக்கிறாரோ அந்த ஒர்க்கையெல்லாம் செய்யறவங்க எல்லாம் யாருங்க, நம்மள மாதிரி சாதாரண கூலி ஆட்கள் தான். அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து அவங்க குடும்பத்தை எல்லாம் வாழ வச்சுட்டு இருக்காங்க. சோ இதையும் நம்ம பார்க்கணும். சோ அவருடைய குடும்பம் எவ்வளவு வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமா நம்மளுக்கு வந்து தெரியுதுங்க.